ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து 23 வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து சென்னை கிளம்புறேன் அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஷேர் பண்ணியிருப்பேன். சீரியஸாக பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எனக்கு சொன்ன மாதிரி சென்னை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ அந்த ட்ரீம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் அதாவது நாளைக்கு நான் கிளம்புறேன் சென்னைக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டும் வராங்க. 2 பேருமா சேர்ந்து ஷாப்பிங் தான் போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போக வேண்டியது இருக்கு. ஸோ சென்னை போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சென்னை நமக்கு பக்கத்தில் இல்லை, எதாவது ஒன்று காணலை அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு வந்து எடுக்கலாம் முடியாது. ஸோ அதனால் எல்லா திங்ஸையுமே வந்து ப்ராப்பராக பேக் பண்ணி கொண்டு போகணும். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ வெளியே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ட்ரெஸ் வியர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஆல்ரெடி என்னோட விளாக்ஸில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருக்கேன். இதை ஒரு ஃபங்க்ஷனும் இன்றைக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வெளியே போயிட்டு அப்படியே ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் இந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டுட்டு போகிறேன். அதாவது ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஷாப்பிங்க்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் வியர் பண்ண இருக்கும். பீகாக் கலரில் உள்ள ஒரு ஷேடில் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க பாருங்க கிளாத் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து எப்போ போட்டாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறதுனால எனக்கு நல்லா பிடிக்கும். இது ஒரு லாங் டாப்பு பார்த்தீங்களா, இதில் ஃப்ரெண்டில் வந்து இந்த மாதிரி கழுத்துக்கும் ஃப்ரெண்டில் இப்படி ஒர்க் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா லாங் டாப்பு தான், நார்மல் டாப்ஸ் எப்படி இருக்குமோ அதை போல் லாங் டாப். அதுக்கப்புறமா சின்ன சின்ன டிசைன்ஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்லேயே எனக்கு பிடிச்ச ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இதோட ஷால். இந்த ஷால்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸே வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு இந்த ஷால் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் வந்து லாங் ஒரு ஷால் பார்த்துக்கோங்க, எனக்கு நல்லா பிடிச்சி. அதனால தான் மெயினாக இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தேன். இன்னொன்று இந்த பேண்ட்டு டார்க் ப்ளூ கலர், இதே கலரில் தான் வந்து ஷாலும் இருக்கும். இந்த பேண்ட் வந்து என்னென்னா நம்ம வந்து நார்மல் டைட் பேண்ட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட ஷாலு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட். ஸோ இந்த ஷாலை பார்த்து தான் இந்த ட்ரெஸ்ஸே நான் வந்து எடுத்தேன். அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து இந்த ஷால் வந்து ரொம்ப அழகாக பிடிச்சிருந்து, நல்லா அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒன் சைடாக போட்டோம் அப்படின்னா நல்லா லுக்காக இருக்கும். ஃபைனலி ஐ எம் ரெடி மக்கா. எப்படி இருக்குது இந்த உடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு இந்த ட்ரெஸ்லேயே வந்து இந்த ஷால் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இந்த ட்ரெஸ்ஸை வந்து நல்லா ஹைலைட்டாக காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த ஷாலோட லுக்கு. இந்த டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு போட்டாச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஹைட்டு கம்மி அப்படிங்கிறதுனால ஹீல்ஸை போட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இனி ஷாப்பிங் கிளம்ப வேண்டியதான். என் ஃப்ரெண்டு நொயின்னு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சு. என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சர்ச்சுக்கே வந்துட்டோம் தாலி கட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வச்சு தான் கல்யாணம். சர்ச் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பெரிய சர்ச்சாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா தாலி கட்டு வந்து எங்கள் அக்காவோட மேரேஜில் தான் கிட்ட வச்சு நான் பார்த்தது. அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜில் தான் நான் வந்து கிட்ட வச்சு தாலி கட்டு பார்த்தேன். ஆனால் என்ன அப்படின்னா நிறைய கூட்டம் இருந்ததுனால நம்ம ஹைட்டுக்கு வந்து அங்கே என்ன நடந்துன்னு ஒன்றுமே தெரியல பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எட்டி எட்டி பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் கையில் வந்து பூ தந்தாங்க, அதையும் வந்து அவங்களுக்கு மேலே போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. மண்டபமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருந்துச்சு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு கொஞ்சம் தூரத்திலே தான் வந்து மண்டபமும் இருந்துச்சு. நாங்கள் வந்து டைரெக்டாக வண்டி எடுத்துட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா இந்த டேயில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருந்தது தான் பார்த்துக்கோங்க. பழைய கதைகள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், அதாவது நிறைய காசிப்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யாராவது இன்வைட் பண்ணாத நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீட் பண்ண முடியுது பார்த்துக்கோங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மீட் பண்ண முடியாது, ஒரு சிலர் தான் வருவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஊரில் இருக்க மாட்டாங்க, ஏதாவது வேலை விஷயமா வெளியே இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணாலுமே அந்த பழைய பாண்ட் வந்து அப்படியே தான் இருக்குது பார்த்துக்கோங்க. எதுவுமே வந்து புதுசாக இருந்த மாதிரி இல்லை. முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே போல் தான் இப்போவும் இருக்கிறோம். ஸோ டச் வுட் இது எப்படியே இருக்கணும்.